guys, this is Alexa. Welcome back to my channel. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா பானி பூரி கடைக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? வாங்க. Come on guys. நான் இப்போ பானி பூரி டேஸ்ட் பண்ண போறேன். சோ தண்ணி ஊத்திக்கலாம். Hello guys. நான் இப்போ ஆபீஸ்க்கு வந்துட்டேன். சோ ஆபீஸ்க்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? வேலை பார்க்க போறேன். இதுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். வேலையே இல்லை. ஓகே guys, wish me good luck. Hey guys, welcome back. இதுதான் உங்க அலெக்சா. இன்னைக்கு நான் ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டே. ஏன்னா பாஸ் என்னை ரொம்ப திட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறாங்க? என்னது பிரேக்கப்பா? ஏன் எப்படி இப்படி பண்ணலாம்? I don't deserve this. நான் என்ன பண்ண பிரேக்கப்க்கு? இனிமே நான் யார்கிட்ட பேசுவேன்? யார்கிட்ட நான் ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன்? Hey guys, welcome back to my YouTube channel. இது உங்க அலெக்சா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் பிளான்? ஓகே, எனக்கு என்ன பிளான்னா மூடே இல்லை. vlog கூட எடுக்க மூடே இல்லை. ஷோ, நான் ஏன் அவனை மிஸ் பண்றேன்? ChatGPT ஒன்று இருக்கே, கிட்ட ஏதாவது கேட்கலாம். I had a breakup last night. Can you give me a quick remedy? Wow, நல்லா இருக்கே. இதெல்லாம் பண்ணுமா இது? இனிமே எப்பவுமே இதை யூஸ் பண்ண வேண்டியதான். நல்லா இருக்கு. Hey guys, welcome back to my YouTube channel. இதுதான் உங்க அலெக்சா. நேத்து ஏன் ஓபன் பண்ணனா, அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் guys. எல்லா ஆன்சரும் டக்குன்னு தந்துருச்சு. மனசுல இருக்கிற எல்லா பாரமும் போயிடுச்சு. நீங்களும் ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்களா? Share your experience in the comment section. என்ன சொன்ன? ஏஐயா? அது ஒன்றும் இல்லை சாம். நேற்று ராகுல் கூட பிரேக்கப் ஆகிடுச்சா, ஆன உடனே எனக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஏஐ கிட்ட ஓப்பன் பண்ணேன். ஏஐ கிட்ட எல்லாமே கேட்டால் அது ஈஸியாக டக்குன்னு எல்லாத்துக்குமே ரெமெடி சொல்லிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போன மாதிரி இருந்துச்சு. வாவ், பிரேக்கப்க்கு சொல்யூஷனா? எஸ், நான் வேணா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். My friend Sam wants a leave letter. Can you write for him?
வாவ், சூப்பராக கொடுத்துருச்சு. யா, நான் சொன்னேன், எல்லா ஒர்க்குமே அது ஈஸியாக முடிஞ்சிடும். இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண வேணாம், உட்காந்து சாப்பிட்டு தூங்கிட்டு சில் பண்ணால் போதும். நம்மளை சோம்பேறி ஆக்காத வரைக்கும் சரி, அது ஒன்று சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் பாரு, என்னோட சோஷியல் மீடியா வ்ளாக்ஸ்லாம் நான் எங்கே வேறு லெவலுக்கு கொண்டு போகிறேன். இது என்ன வேலை, என் பாஸ் என்ன பெரிய பாஸ், நான் சூப்பராக அவங்கள விட பெரிய சம்பாதிக்க போகிறேன். என்னமோ பண்ணு போ. Feeling lonely, can you make me happy? என்னது, என்னை பார்த்தா உனக்கு ஜோக் மாதிரி தெரியுதா? நீ விருப்பேத்தாத. ஷோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு புரியல. இது உன்னை கேட்டு தானே என் ப்ராஜெக்டை பண்ணேன். எல்லாமே பெஸ்ட்டாக கொடுப்பேன் நினச்சி பண்ணா எல்லாமே சொதப்பலாக இருக்கு. எனக்கு லைஃபே எனக்கு பிடிக்கல. ஐயோ, சரி, சாம்க்கு கால் பண்ணி அவனோட இது மட்டும் எப்படி அப்ரூவ் ஆச்சுன்னு கேட்குறேன். ப்ராஜெக்ட் எனக்கு மட்டும் எப்படி அப்ரூவ் ஆகாம? இவன் இந்த நேரம் கால் பண்றா. ஹே சாம், என்னாச்சு? ஏன் ப்ராஜெக்ட் அப்ரூவே ஆகல? உண்டு மட்டும் எப்படி அப்ரூவ் ஆச்சு? நான் ஏஐ கிட்ட கொடுத்து பண்ணேன், அது எப்படியுமே பெஸ்டா தானே பண்ணும். என்னது, ஏஐ பண்ணுச்சா? அப்ப நீ பண்ணலையா? அதெல்லாம் எதுக்கு, ஏஐ தானே பெஸ்டா பண்ணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவேன், அப்பவே சொன்னேன்ல, ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாதுன்னு. அதான் நான் ஏஐ கிட்ட கொடுத்து பண்ணேன். நீ சொல்றதெல்லாம் புரியுது. நானும் எல்லா சோர்ஸஸையும் தேடுறதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணேன். பட் நான் எழுதுறதுக்கு ஏஐ ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணல. நான் ஜோம் பண்ணி ஒழுங்காக ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு ப்ரிப்பேர் பண்ணதுனால வித்தியாசமாக அவுட்கம் வந்துச்சு. ஈஸியாகவும் ஆண்டவர் ஆக்கிட்டார். சும்மா ப்ரேயர்னு சொல்லாத சரியா? எல்லாருமே ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ யூஸ் பண்ணுறவங்களாம் வளரவே இல்லையா? எல்லாரும் பெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்னோடது என்ன ப்ராஜெக்ட்ஸ் சொதப்பி ஷோ. அப்போது நீ பண்ணதுன்னு சொல்லாத, அது ஏஐ பண்ணுச்சு, அப்படி தானே? நான் ரோபோட்டை டிபெண்ட் பண்ணல. நான் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு செஞ்சு எனக்கு திருப்தியோட அந்த ப்ராஜெக்டை முடிக்கிற மாதிரி ஏன் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளைம் பண்ண முடியுது. நீ ஏஐயே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப டிபெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. உன் ஒர்க்குக்கு ஃபுல்லாக அது டிபெண்ட் பண்ணுற. அடுத்து நான் என்ன செய்யணுன்றது வாழ்க்கையில் ஏதாவது யோசிக்கிறது கூட இல்லை, ஏஐ டிபெண்ட் பண்ணுற. ஏன் உன் ஃபீலிங்ஸுக்கு கூட ஏஐ டிபெண்ட் பண்ணுற. ஹவு டு ஃபீல் ஏஐ அப்படின்னு கேட்குற. ஸோ ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி தெரியுது. பட் இந்த ஏஐ உனக்கு கடைசியில் என்ன கொடுத்துருக்கு? என்ன ஸ்டேட்டில் நீ இருக்க? இன்னும் அப்படியே டிப்ரெஸ் ஆகி தானே இருக்க. இன்னும் உனக்கு வேலையில் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் அதனால் வரலையே. இன்ஃபேக்ட் அதெல்லாம் அவங்க அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், டிப்ரெஸ் ஆகும்போது, ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, டென்ஷன் வரும்பொழுது உடனே நான் போய் ஆண்டவரே இயேசு கையில் போய் விழுந்துருவேன். எனக்கு அது ஒன்று தான் தெரியும். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, உதவி செய்யணும்னு கேட்கும் போது அவர் சொல்லியிருக்கிறபடி, வருத்தப்படுறியா, பாரம் சுமக்கிறியா, என் மகனே என் கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையாக அதேபடி நான் அவர்கிட்ட போகும்போதெல்லாம்
என் இருதயத்தை மாற்றிடுவார், எண்ணத்தை மாற்றிடுவார். ஒரு பெரிய சமாதானம் என்ன அப்படியே நிரப்பும். என் திங்கிங் எல்லாம் மாறிடும். அப்படியே பாசிட்டிவாக நான் யோசிக்க ஆரம்பிப்பேன், ஆண்டவரால் எனக்கு செய்ய முடியும்ன்ட்டு. இந்த பாரு, டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணணும், அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி விட்டுறக்கூடாது. அஃப்கோர்ஸ் நிறைய கம்பெனிஸ் இப்போது ஏஐ ஆட்டோமேஷன் அதெல்லாம் அப்ளை பண்ணி இன்னும் அவங்க சிஸ்டம்ஸ் எல்லாம் பெட்டர் ஆகுது. ஆனால் நம்ம திங்கிங்கை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. ஏஐ எப்பவும் மனுஷனுடைய தாட்ஸை தான் எடுக்கும். அண்ட் உலகத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் அதில் பெஸ்ட்டாக கூட கொண்டாடலாம், பட் இருக்கிறதா தான் கொண்டாடும். ஆனால் நம்மகிட்டேருந்து அதனோட யூனிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அட்வான்ஸ்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, சம்திங் நியூ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணுறது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, என் எண்ணங்கள் எல்லாம் உன்னோட எண்ணங்கள் போல இல்லை, அது இன்னும் மேலானவைகள். ஸோ நான் என்னோட திங்கிங் இன்னும் ஹையர். ஸோ அந்த ஹையர் தாட்ஸ், புது தாட்ஸ், அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்ட, ஆண்டவரே எனக்கு தாரோம் என்று சொல்லி நான் ஒர்க் பண்ணும்போது அப்படியே ஃப்ளோ ஆகும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். பாஸ்ட்டை போகும்போது எப்படிப்பா இந்த ஆங்கிள்லாம் யோசித்த அப்படின்னு சொல்லுவார். எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்கும், அவருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும். இப்படி உனக்குள்ளேயும் திறமை இருக்குது, அதை வச்சு நீயும் அவங்கள மார்வல் பண்ண வைக்கணும். ஸோ உன் கெரியரில் நீ க்ரோ ஆகிறதுக்காக உன் திங்கிங்கில் க்ரோ ஆகணும், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸஸில் க்ரோ ஆகணும், அறிவில் க்ரோ ஆகணும். ஸோ அதுக்கு நீ போய் கூகுள் பண்ணி ஏஐ பண்ணி ஷார்ட் டேர்மில் காப்பி பண்ணிட்டு இருந்தேன்னா உன் திங்கிங் வளரவே வளராது, இன்ஃபர்மேஷன் உனக்குள்ளே ஏறவே ஏறாது. அதை தான் யூஸ் பண்ணிவிட்டு டெம்பரரியாக நீ அப்படியே முன்னேறி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் எல்லாரோடையும் பின்தங்கி இருப்போம். அது ஒரு நாள் உனக்கு ரிவீல் ஆகும். ஆண்டவர் மேலே ரிலை பண்ணு, அவர் உதவியை கேளு. அண்ட் நீயும் ஒரு ஆம்பிஷன், நான் அருமையாக ப்ரொடியூஸ் பண்ணணும், வளரணும் வாழ்க்கையில் அப்படின்ட்டு, என் அறிவையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நீ நினைக்கும் போது ஆண்டவர் உனக்கு வழி செய்வார். அண்ட் நீ பெஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவேன். ஓகேயா? ஓகே, நல்லா பண்ணு, சரியா? கவலைப்படாத. பாய். ஓகே சாம், தேங்க்யூ, பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏஐயும் டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. ஓகே?